திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே கத்தி முனையில் பெண்களிடம் 40 சவரன் நகை மற்றும் 5 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். இப்ப வேற எங்கேயோ நடக்கிறத தாண்டி துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதிக்கு அருகிலேயே இந்த துணிகர சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன? இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது யார் யார்? அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் முகமதுபுரா மசூதி 2வது தெரு பகுதியைச் சேர்ந்த முபாரக் பாஷா என்பவர் ஆம்பூர் நேதாஜி சாலை பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பேன்சி ஸ்டோர் ஒன்றை வைத்து நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று வழக்கம் போல் முபாரக் பாஷா கடைக்கு சென்றிருந்த போது அவரது மனைவி சுல்தானா மற்றும் மகள் மிஸ்கான் ஆகியோர் வீட்டில் தனியாக இருந்துள்ளனர். இந்த நிலையில் தான் இன்று பிற்பகல் கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி அளவில் ஆள் நடமாட்டம் மிகுந்த, அதாவது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு மிகவும் அருகாமையில், அதாவது 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில பத்திரிகை வைப்பது போல வீட்டிற்குள் நுழைந்த புர்கா அணிந்த நபர் திருமணத்திற்காக பத்திரிகை கொடுப்பதற்காக கூறி வீட்டிற்குள் செல்ல முயன்றிருக்கிறார். வீட்டிற்குள் சென்ற அந்த நபர் வீட்டில் தனியாக இருந்த சுல்தானா மற்றும் மிஸ்கான் இருவரை மிரட்டி, கத்தியை காட்டி மிரட்டி அவர்களிடம் இருந்து 40 சவரன் தங்க நகைகள் மற்றும் வீட்டின் பீரோவில் இருந்த 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு வீட்டிலிருந்து புர்கா அணிந்தபடி வெளியே தப்பி ஓடும் காட்சி அருகாமையில் உள்ள சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. இது குறித்து தகவல் இருந்த திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி சம்பவத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ஆம்பூர் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு ஒரு 500 மீட்டர் தொலைவிலேயே இது போன்ற ஒரு கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி அரவிந்த்.